அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல் இருந்து ஒரு நேம் ரியாக்ஷன் பார்க்குறோம், சுசுகி கப்ளிங். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட இன்ட்ரடக்ஷன் மெக்கானிசத்தை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டில் கப்ளிங் பார்த்துருக்கோம். இதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து சுசுகி கப்ளிங் நான் பார்க்க போகிறோம். சுசுகி கப்ளிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஹாலைட்ஸ் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனோ போரோனிக் ஆசிட் ஆர் போரோனிக் எஸ்டர் ஆர்கனோ போரோனிக் எஸ்டர். ஸோ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகுது இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லடியம் ஜீரோ கேட்டலிஸ்ட். பெல்லடியம் ஜீரோ கேட்டலிஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ். ஸோ இதான் இருக்கிற சப்ஸ்ட்ரேட். இது ரியாக்டன்ட் மாலிகுல் எதுன்னு பார்த்தோம். இப்போ ஆர்கானிக் ஹாலைட் நம்ம ஜென்ரலாக R1 Xன்னு சொல்லுவோம். ஆர்கனோ போரோனிக் ஆசிட் வந்து நம்ம R2 BOH2 எஸ்டராக இருக்கும்போது R2 BOR2. ஸோ இது வந்து ஆர்கனோ போரோனிக் எஸ்டர் ஆர் போரோனிக் ஆசிட் சொல்லுவோம். ஸோ இங்கே கேட்டலிஸ்ட் வந்து பார்க்கும்போது பெல்லடியம் PPH3 டெட்ராகிஸ் ட்ரைஃபெனைல் பாஸ்பின் பெல்லடியம் ஜீரோ. பேஸ் வந்து ஜென்ரலாக சோடியம் ஈத்தாக்சைடு பேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குதுன்னா, இது வந்து எலக்ட்ரோஃபைலாக இருக்கும், எலக்ட்ரோஃபைல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைலுக்கும் நியூக்ளியோஃபைலுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அது நம்ம R1 R2 பாண்ட் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சுசுகி கப்ளிங் ரியாக்ஷன் சொல்கிறோம், சுசுகி கப்ளிங். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக எதுவும் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டு, பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டு. பிஎஸோடைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறோம். சம் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஸோ இதில் நம்மளுடைய மெக்கானிசம் மெக்கானிசத்தை பார்க்கும்போது மெக்கானிசத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறோம். ஆக்சிடேட்டிவ் அடிஷன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மெட்டலேஷன். தேர்டு வந்து பார்க்கும்போது ரெடக்டிவ் எலிமினேஷன். ஸோ இதுதான் வந்து மெக்கானிசத்தில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்டெப் 1 நம்ம பார்க்குறோம், ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஃபஸ்ட்டு ஆர்கனோ ஹாலைடு இருக்கு இல்லைங்களா, இந்த R1 Xன்னு வச்சுருக்கோம். இந்த ஆர்கனோ ஹாலைடு வந்து பெல்லடியம் காம்ப்ளெக்ஸ் கூட ஜீரோ காம்ப்ளெக்ஸ் கூட ஆட் ஆகுது, அது அடிஷன் ஆகுது. ஸோ ஆர் பெல்லடியம் XL2. ஸோ இப்போ இதனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டு +2 இருக்குது. அதாவது நம்ம ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறோம். ஜீரோவிலேருந்து +2 போயிருக்கு, ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிரான்ஸ்மெட்டலேஷன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பெல்லடியம் பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம் நம்ம. இது பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனோ போரோனிக் ஆசிட்டு அல்லது ஆர்கனோ போரோனிக் எஸ்டர் இது எடுத்துக்கிறோம் நம்ம. R2 BOR2. சரிங்களா? ஸோ இப்போது இங்கே இருக்கிற இந்த போரானில் இருக்கிற இந்த R2ன்ற ஆர்கனோ குரூப் வந்து பிளாட்டினத்துக்கு பெல்லடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது.
ஸோ டிரான்ஸ்மெட்டலேஷன் சொல்கிறாங்க. R1 BT R2 L2. ஸோ இங்கேயும் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 2 தான். டிரான்ஸ்மெட்டலேஷன் சொல்லியிருக்கோம். தேர்ட் வந்து ரிடக்டிவ் எலிமினேஷன். அது பெல்லடியம் ரெடியூஸ் ஆகும், அதுக்கு வந்து 2 R குரூப் வந்து எலிமினேட் ஆகும். அதனால் நம்ம ரிடக்டிவ் எலிமினேஷன் சொல்கிறோம். ரிடக்டிவ் எலிமினேஷன். சரி, அப்போ அந்த பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸு R1 பெல்லடியம் R2 L2. சரிங்களா? இப்போது இது வந்து ரெடியூஸ் ஆகுது, பெல்லடியம் ரெடியூஸ் ஆகுது. R1 R2 கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பெல்லடியம் L2 கேட்டலிஸ்ட்டு ரீஜெனரேட் ஆகுது. ஸோ இதான் வந்து மெக்கானிசம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இது அல்கைன். ஸோ அந்த அல்கைனில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிகால் போரேன் எடுத்துக்கிறோம். கேட்டிகால் போரேன் அது போடுறோம் பாருங்கள். கேட்டிகால் நமக்கு தெரியும், இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH இருந்தால் அது கேட்டிகால். இது போரான் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு ஹைட்ரஜன், இது கேட்டிகால் போரேன்னு சொல்கிறோம். இந்த கேட்டிகால் போரேன் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ போரேஷன் நடக்குது. ஹைட்ரஜன் ஒரு இடத்துல ஆட் ஆகும், போரான் ஆட் ஆகும். இது ரெண்டும் வந்து சின் அடிஷன். சின் ரெண்டும் சேம் டைரக்ஷன் அடிஷன் ஆகும். ஸோ அது போடலாம். R1 R2. இந்த ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆகுது, போரான் இங்கே ஆட் ஆகும். O O. ஸோ இந்த மாதிரி ஆர்கனோ போரேன் காம்பவுண்டு கிடைக்கும். போரோனேட், ஆர்கனோ போரோனேட் காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஆர்கனோ போரேன் காம்பவுண்ட் கூட அரைல் புரோமைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஈத்தாக்சைடு பெல்லடியம் கேட்டலிஸ்ட் PBH3 4. ஸோ பேஸ் இருக்குது, பெல்லடியம் கேட்டலிஸ்ட் இருக்குது, இங்கே வந்து அரைல் புரோமைடு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது. போரான் இந்த பாண்டு வந்து இந்த அரைல் பாண்டு கூட கப்பல் ஆகுது. இது நியூக்ளியோஃபைலு இங்கே வந்து அட்டாக் பண்ணுது, பிஆர் வெளியே போகுது. ஸோ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா R2 R1 ஹைட்ரஜன் ER அரைல் குரூப். ஸோ உங்கள் ஹைட்ரஜனும் அரைல் குரூப்பும் சிஸ்டில் இருக்குது. ஏன்னா 6 அடிஷன். ஹைட்ரோபோரேஷனில் ஜென்ரலாக 6 அடிஷன் நடக்குது. ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷன் இது. ஏன் ஸ்டீரியோ செலக்ட்னா லெஸ் ஹிண்ட்ரட் சைடில் தான் வந்து ஹைட்ரோபோரேஷன் நடக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் 1. இது எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். 6H13. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 7 8 இருக்குது. ஆக்டைன். ஸோ ஆக்டைன் இது, இந்த மாதிரி அல்கைன் இது. ஸோ இது கூட வந்து கேட்டிகால் போரேன் எடுத்துக்கிறோம். HBOO கேட்டிகால் போரேன். ஹைட்ரஜன் கார்ட் ஆகும், போரான் கார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா உங்களுக்கு C6H13 C6H13 இங்கே ஒரு ஹைட்ரஜன் BOO. ஸோ இந்த மாய்ட்டு இங்கே இருக்குது, கேட்டிகால் மாய்ட்டு அங்கே இருக்குது. ஸோ இது கூட வந்து இப்போது பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டும் ஒரு வினைல் புரோமைடு போடுறோம்.
ஸோ இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் வச்சுக்கிறேன். வினைல் புரோமைடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இ பொசிஷனில் இருக்குது. ஹைட்ரஜன் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இ கான்பினேஷன் இது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசட் வினைல் புரோமைடு, இசட் கான்பினேஷன் இருக்கிற ஒரு வினைல் புரோமைடு எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து சோடியம் ஈத்தாக்சைடு பேஸு, கேட்டலிஸ்ட்டு பெல்லடியம் பிடி PbH3 பெல்லடியம் கேட்டலிஸ்ட்டு. இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே இருக்கிற அந்த நியூக்ளியோஃபிலிக் பாண்டை வந்து இந்த எலக்ட்ரோஃபிலிக் பாண்டை ரீப்ளேஸ் பண்ணி கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ப்ராடக்ட் எப்படி வரும்னா C6H5, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது, இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இருக்குது. இந்த பாண்டு இது கூட கப்பல் ஆகுது. இந்த பாண்டு சரிங்களா, இது மெத்தில், இங்கே ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த கான்பினேஷன் பார்த்தோம்னா இது இ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இங்கே இ கான்பினேஷனு, இது இசட் கான்பினேஷன். ஸோ இசட் கான்பினேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயினோலி சப்ஸ்டியூட்டட் குயினோலி எடுத்துக்கிறோம். மெத்தில் சப்ஸ்டியூட்டட் குயினோலி. ஸோ இதில் வந்து செகண்ட் பொசிஷனில் பிஆர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கனோ போரானிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். பிரிடின் ரிங்கு, இந்த பிரிடின் ரிங்கில் போரான் OH2 போரானிக் ஆசிட் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி கப்ளிங் நடக்குன்னா இந்த பாண்டும் இது கப்பல் ஆகும். நம்ம ப்ராடக்ட் எப்படி வரும்னு பார்க்கும்போது அப்போ கேட்டலிஸ்ட் வந்து பெல்லடியம் PbH3 சோடியம் ஈத்தாக்சைடு பேஸ். ஸோ ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த குயினோலின் அப்படியே ட்ரா பண்ணிடுறோம். இந்த செகண்ட் பொசிஷன்லையும் இந்த தேர்ட் பொசிஷன்லையும் நமக்கு கப்ளிங் நடக்குது. ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 56% இருக்குது. 56%. இப்போ என்ன சொல்கிறோம், இந்த போரானிக் ஆசிட்டு மாற்றி இங்கேயும் புரோமைடு இங்கேயும் மாற்றி இருக்கும்போது எப்படி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். இப்போது OMe டெர்ஷரி பியூட்டைல். ஸோ இங்கே வந்து OPH2 இது 100 பொசிஷனில் இருக்குது போரானிக் ஆசிட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா NBr. ஸோ இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்குன்னா இங்கே இருக்கிற இந்த பாண்டும் கப்ளிங் ஆகும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது சேம் கேட்டலிஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் OMe இந்த இடத்துல தான் வந்து இந்த பாண்டு வருது. ஸோ இங்கே ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 83% ஈல்டு கிடைக்கும். 83% ஈல்டு. ஸோ இது வந்து ருசிக் கப்ளிங்கில் ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இது தேர்டு, இது 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பேஸோட ரோல் என்னென்னு பார்க்கணும். 3 ரோல்ஸ் இருக்குது. மெக்கானிக்ஸில் சொன்னதில் ஆக்சிடேட்டிவ் ரெடியூஷன், டிரான்ஸ்மெட்டலேஷன், ரெடக்டிவ் எலிமினேஷன்ஸ். ஸோ இதில் இது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். இன்வெஸ்டிகேட் பண்ணது யாருன்னா டக் அண்டு கோ ஒர்க்கர்ஸ். டக் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதை பேஸ் எதெல்லாம் இந்த சுசி கம்பெனியில் என்னென்ன பேஸ் யூஸ் பண்ணாலும்
sodium ethoxide, potassium ethoxide or sodium hydroxide. இது பேஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஸோட ஒர்க்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அல்கைல் போரேட் ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரை அல்கைல் போரேட். சரிங்களா? இது என்னன்னு பார்க்கும்போது போரான், ஆர்கனோ போரன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனோ போரன்ஸ் கூட இந்த பேஸ் ஓஆர்னு வச்சுக்கலாம், ஓஆர் மைனஸ். சரியா? கம்பைன் ஆகிட்டு போரேட்டாக ஃபார்ம் ஆகுது. R1 போரான் ஆர் ஆர் 2 வரணும், ஓஆர் இங்கே மைனஸ் வரும். இது வந்து போரேட்டுன்னு சொல்லுவோம், ட்ரை அல்கைல் போரேட்டு. ஸோ இந்த ட்ரை அல்கைல் போரேட் வந்து மோர் நியூக்ளியோஃபைல், அதனால் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும், மோர் ரியாக்டிவ். ஸோ இது எங்கே யூஸ் ஆகும்னா நம்ம டிரான்ஸ்மெட்டலேஷனில் இங்கே இருக்கிற ஒரு R' கொடுத்து பெல்லிடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், இது மோர் ரியாக்டிவ்ன்றதால. அதை போட்டு காமிக்க பாருங்க. பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸ் S 6 L2ன்னு இருக்கும். ஸோ இங்கேருந்து இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது R' B மைனஸ் OR. ஸோ இது வந்து ஆக்சலேட் பண்ணுது, இந்த டிரான்ஸ்மெட்டலேஷனை ஆக்சலேட் பண்ணுது. ஸோ அப்போது ஆர் பெல்லடியம் R' L2ன்னு கிடைக்கும். இப்போ பேஸோட ஒர்க்கு மெயின் ஒர்க் என்னன்னா இட் ஆக்சலேட் த transmetallation process. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆக்சலேட் த ரெடக்டிவ் எலிமினேஷன். அடுத்த ஸ்டெப் ரெடக்டிவ் எலிமினேஷனையும் ஆக்சலேட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பேஸோடைய ஒர்க்காக இருக்குது, ரோல், பேஸோடைய ரோல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கோன்னா சுசினி கப்ளினுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் பார்த்தோம், சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம், ரோல் இதில் யூஸ் பண்ணுற பேஸோடைய ரோல் என்னன்னு பார்த்துருக்கோம். Thank you.